ஹாய் ஹலோ வணக்கம். ஜிஜிடி சேனல். நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணி காட்டியிருக்கேன். அப்புறம் வந்து பாடியோட அளவெல்லாம் எடுத்து காட்டியிருக்கேன் போன வீடியோவில். இப்போ வந்து உங்களுக்கு இது எப்படி கட்டிங் போகிறதுன்னு நான் கொஞ்சம் கற்றுத்தர போகிறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அரைக்குறையாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து முதல்ல வந்து பேப்பரில் கட்டிங் போடுங்க. இப்போ வந்து நான் எப்படி உங்களுக்கு இதை கட்டிங் போட்டு இது எப்படி நம்ம கட்சோலி ஜாயின் பண்ணுற அளவுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணி கட்சோலிலாம் தனியாக கட் பண்ண போகிறோன்னு இப்போ எல்லாத்தையும் கிளியராக பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், அப்போ வந்து நான் மார்க் பண்ணி மட்டும்தான் காட்டினேன் முன்னாடி வீடியோவில். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப்லாம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் காட்டி உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து நம்ம வந்து கழுத்து வந்து ஒரு 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கழுத்து வந்து ஒரு அரை இன்ச் எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச் வேண்டாம், அரை இன்ச் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து நல்லா பெருசாக வேணும்னா இங்கே வந்து 2.25 இன்ச்சு வச்சுன்னா இங்கே ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு வச்சுன்னு இப்படி அகலமாக வைக்கணும். அது நான் இன்னொரு வீடியோவில் கூட உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்க கொடுத்த ப்ளவுஸ் சைஸ் வந்து இவ்வளோ தான். அதனால நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிறேன் கழுத்துக்கு. நான் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஸ்லீவெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், இந்த பாடி மார்க் பண்ணியிருக்கேன் இன்னொரு வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணி எப்படி கட் பண்ணி காட்டுது. கை ஸ்லீவெல்லாம் ரவுண்ட் ஒன்றும் பண்ணல, நான் இப்போ தான் பண்ண போகிறேன், பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து கழுத்துக்கு வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கைக்கு வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் போடும்போது எப்படி நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும்னா 1 1/2 சொல்லுவாங்க. அது வந்து எப்பவுமே எல்லாருமே செய்யலாம். நம்ம இதுக்கு மட்டும் இல்லை, சுடிதாருக்கு வைக்கலாம், ஷர்ட்டுக்கு வைக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த மாடல் தான் வரும். 1 1/2. இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1/2 மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. முதல் 1, ரெண்டாவது டைம் வந்து 1/2 அரை, மொத்தம் 1, இது 1/2 சொல்லிட்டு சொல்லணும். இப்போ வந்து இது எப்படி நம்ம மார்க் பண்ணுறது, ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணும்போது வந்து இதை கூட அப்படியே நம்ம எப்படி கட்டம் போட்டுக்கணுமோ அதை கூட அப்படியே வரணும். இந்த மாடலை வந்து இப்படியே செய்யணும், நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் வரணும். அப்புறம் வந்து அதே மாதிரி இது 1 இன்ச்சுக்கு இப்போ வந்து 1/2 இன்ச்சுக்கு எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இது நம்ம இப்போ கட்டிங் போட போகிறோம். தயவுசெய்து ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இது கிளியராக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ வந்து நான் கட்டிங் பேக் சைடு வந்து இன்னும் நானே ரவுண்ட் ஷேப் பண்ணல. நான் ஃப்ரண்ட்டு கட்டிங் போட்டுட்டு அப்புறமா பேக் சைட் பண்ணலாம். வெட்டும் போது நொச்சின்னு வெட்டக்கூடாது. நீங்கள் வந்து பேப்பரில் கட்டிங் போட்டுட்டு அப்புறமா இதை கட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வந்து கழுத்து முன்கழுத்து வந்து கட்டிங் போட்டாச்சு. இப்போ வந்து கச்சோலின்றது இடுப்பு பட்டி எப்படி கட்டிங் போடுறதுன்னு பாருங்கள். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு அர்க்காத் ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தைக்கும் போது அந்த அர்க்காத்தை நம்ம பிடிச்சி தைக்க போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அக்கா நீங்கள் இதை மட்டும் போட்டு கட்டிங்களாக்கா, இந்த சைடு எப்படி போடுறது, எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க. இப்போ அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கழுத்து வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கு. இங்கேருந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவில் வந்து எடுத்து இதை வைங்க. இப்படி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அர்க்காத் பண்ண இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, இல்லை 2 இன்ச்சே போதும். நல்லா வெயிட்டாக இருக்கவங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சு 3 இன்ச் கூட வைப்பாங்க. இது வந்து ஒல்லியாக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு தான் நான் வைக்கிறேன், அதிகமாக வைக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் மார்க் பண்ண போகிறோம். மொத்தத்தில் ஒரு 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சு வந்து
ஓகேவா? இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு வந்து எப்படி வரணும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் தைக்கும் போது தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு சிம்பிளான மாடல் நான் கற்றுத்தர போகிறேன். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு முக்கோண வடிவில் வரா மாதிரி வரும். ஓகேவா? இந்த இது வந்து செஸ் வந்து முக்கோண வடிவில் வரா மாதிரி வரும். சில பேர் வந்து நல்லா ஷார்ப்பாக வேணும்னுவாங்க, சில பேர் வந்து தள்ளி தள்ளி வேணும் சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து மாடல் வந்து இதை ரெண்டுத்தையுமே தைச்சா இது தானாக நம்மளுக்கே வந்து அது வந்துடும். அது வந்தவுடனே நம்மளுக்கு அதே மாதிரி இங்கே எப்படி எடுத்தீங்களோ அது மாதிரி 1/2 இன்ச் எடுத்து இங்கேருந்து மார்க் பண்ணி இப்படி மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் தைச்சாலே இது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ கிட்ட எடுத்துன்னு வந்து நான் கிட்ட தான் இருக்கணும் எனக்கு வந்தேன்னா அதுவும் விட்டுக்கலாம். இல்லை எனக்கு தொலைவாக வேணும்னா தொலைவாக வச்சுக்கலாம். ஓகேவா? அது நோ ப்ராப்ளம். அது அவங்களுக்கு இருக்கிற சொல்கிற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து இது வந்து இப்போ மொத்தம் டாட்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பேக் சைட் கழுத்து முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கை இது கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இதை கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இதை தான் கட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தான் கட் பண்ணணும். 1.5 வச்சுருக்கீங்களா, அந்த 1.5 தான் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும். ஓகே, நல்லா கட் பண்ணணும். கட் பண்ணும்போது பார்க்கணும் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும். இப்போ வந்து இந்த 1/2 இன்ச் வச்சுருக்கீங்களா, இங்கேருந்து 1 இங்கேருந்து 1/2 இன்ச் வச்சுருக்கீங்களா, இந்த 1/2 இன்ச் எப்படி கட் பண்ணுறதுன்னா இந்த முன் பாகம் மட்டும்தான் எடுக்கணும். பேக் சைடு எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் எடுக்கணும். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லீவில் கட் பண்ணியிருக்கோம்ல, ஞாபகம் இருக்குது இல்லைங்களா, கவர் தட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் ஆழம், அது மாதிரி தான் இதையும் எடுக்கணும். ஓகே, இது மாதிரி தான் பார்க்கறதுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு அழகாக தெரியணும். ஓகேவா? இப்போ வந்து பேக் சைடு வந்து கழுத்து எப்படி கட்டிங் போடுறது, இப்படி தள்ளிடுங்க. தள்ளிட்டு வந்து இவங்களோடது வந்து இந்த ப்ளவுஸோடது வந்து சின்ன கழுத்து தான், பெரிய கழுத்து கிடையாது. இங்கே எவ்வளோ வச்சுருக்கோமோ 2 இன்ச்சு வச்சுருந்தா அதே 2 இன்ச்சு தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சில பேர் வந்து இங்கே 2ன்னா இங்கே 2.5ன்னு கேட்பாங்க. நல்லா அகலமாக வேணும், பானை கழுத்து மாதிரி வேணும், எனக்கு யூ கழுத்து மாதிரி வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி கேட்கல, அதே அளவு தான் வேணும்னு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு நான் அந்த அளவு தான் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து அதே மாதிரி 3/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச்சில் வந்து இதே அளவு தான், நான் எக்ஸ்ட்ரா வைக்கல அளவு. ஏன்னா சில பேர் கேட்குறத பொறுத்து தான் நம்ம செய்ய முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்ச்சு டேப் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து தெரியுன்றதுக்காக நான் அப்படியே வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்ச்சு டேப் யூஸ் பண்ணிங்க. இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க, 3/4 இன்ச்சு தேவையில்ல, 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். கழுத்து வந்து ஏன்னா கழுத்து வந்து சில பேர் வந்து இங்கே 2 இன்ச்சுனா இங்கே 2.5 வச்சு இப்படி மார்க் பண்ணணும். அது இன்னொரு வீடியோவில் நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? இந்த கட்டிங் வந்து இவ்வளோ தான். இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த அளவு ஏன்டா மார்க் பண்ணியிருக்குன்னா, இப்போ நம்ம எம்மிங் வச்சு தைக்க போகிறோம்னா எம்மிங் தைச்சோம்னா இங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ தொலைவு வந்துடும். அது நம்ம தைக்கும் போது இந்த சைஸில் வரும். அதனால அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிடும். அதனால தான் இவ்வளோ விட்டுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா வைக்கிது கைடு அளவு. நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் நோட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணணும். அதனால நீங்கள் வந்து பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டில் போடுங்க. ஓகேவா? இந்த அளவு தான், இவ்வளோ தான். ஒரு ப்ளவுஸோட மாடல் வந்து இவ்வளோ தான். இப்போ வந்து கச்சோலி இந்த இடுப்பு பட்டி எப்படி வைக்கிறதுன்னு, முன் இடுப்பு பட்டி இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஓகேவா? இது பேக் இடுப்பு பட்டி, இது வந்து ஃப்ரண்ட்டு எப்படி வைக்கணும்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் 1 மீட்டராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பீஸ் மீதும், உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒட்டி வைக்காத. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நான் பிரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதை தூக்கி அது மேலே வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடுப்பு பட்டி தூக்கி இப்படி மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த அளவு அப்படியே நோட் பண்ணிக்கணும். அது
ஓகே, உங்களுக்கு சொன்னால் புரியல. இதுங்க ஒரே நிமிஷம், சாரி. இப்படி வச்சுருக்கீங்களா, இப்படியே பண்ணிக்கோங்க. இதை தூக்கி இப்படி மேலே வைங்க. மேலே வச்சு இப்படி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இடுப்பு மடிக்குது, பேக் சைடு இடுப்பு மடிக்குது. அதே அளவு வந்து இந்த கச்சோலியில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் கச்சோலியில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூக்கிட்டேன். ஓகே, இது வந்து நேராக ஒரு நம்ம கோல் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு இதில் வைக்கிற கச்சோலி பீஸு. இது வந்து நம்ம மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் விடணும். அது வந்து நான் இப்போ பீஸ் விடாத கரெக்டாக இந்த இடுப்பளவே கரெக்டாக இதுலேயும் நான் வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நான் விட போகிறேன். 1/4 இன்ச்சுன்றது ஒரு 1/4 இன்ச்சு விட போகிறேன். ஒரு கைடு அளவு. இந்த கைடு அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கைடு அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இப்போ பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்க வச்சு இதை நம்ம டபுளாக போட போகிறோம். ஓகேவா? இப்படி டபுளாக போட்டு நான் உங்களுக்கு தைக்கும் போது கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது இடுப்பு பட்டி மட்டும், கச்சோலி பட்டி மட்டும் உங்களுக்கு நான் தைக்கும் போது உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து இந்த அளவு போட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய இடுப்பு பட்டியோட அளவு. புரியுதுங்களா? இது வந்து நம்ம இப்படி தைக்கும் போது இதை வந்து இப்படியே நம்ம உள்ளே இப்படி மடிச்சிட்டோம்னா இந்த அளவு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த இடுப்பு பட்டி அளவு கரெக்டாக வந்துடும். ஓகே, இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு கழுத்தில் வந்து உங்களுக்கு சைடு பீஸ் வேணும்னாலும் தைக்கும் போதும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கற்றுக் கொடுக்குறேன். எமிங்க்கு வந்து சைடு பீஸ் தேவையில்லை. பைப்பிங் வைக்கணும்னா சைடு பீஸ் தேவைப்படும். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இப்போதைக்கு வந்து கொக்கி பட்டி, காஜா பட்டி, ஹை பட்டின்றோம்ல, அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்லீவில் கட் பண்ண பாருங்கள். அதில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இது பாருங்கள், 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி இதை கூட வச்சுருங்க. ஸ்லீவ் கட் பண்ணியிருக்காங்களா? ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவும் நல்லா பார்த்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பீஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸு. இது அந்த பீஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். எடுத்து போட்டுறக்கூடாது. தைக்கிற வேலையும் அது நம்ம கையில் எல்லா பீஸுமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகே, இந்த பீஸ்லாம் நம்ம கரெக்டாக இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் தைக்கிறதும் கன்ஃபார்மாக வீடியோ போடுறேன். நீங்கள் இதை பார்த்து கிளியராக கற்றுக்கோங்க. புதுசாக தைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பேப்பர் கட்டிங் போடுங்க. பேப்பர் கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக உங்களுக்கு வந்து தைக்க முடியும். தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் தைக்கிறதும் உங்களுக்கு வந்து பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன். இப்போ எப்படி கட்டிங் நான் பிட்டு பிட்டாக தான் போட்டேன். என்ன தான் இது பிட்டு பிட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கணும். நான் ஃபுல் வீடியோ போட்டால் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். முதல் வந்து பாடி பீஸ், கை பீஸ் தனியாக கட் பண்ணுறது போட்டிருப்பேன். அதை போட்டுட்டு மார்க் பண்ணி கை ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். அப்புறம் பாடி எப்படி நான் மார்க் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். அப்புறம் கட்டிங்கும் தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே டைலராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே.